காப்போம் காப்போம் சுதேசி வணிகம் காப்போம் 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 சுதேசி வணிகம் காப்போம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் 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 கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் திறப்போம் திறப்போம் கள்ளு கடைகளை திறப்போம் 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 கள்ளு கடைகளை திறப்போம் காத்திடு காத்திடு தமிழக மக்களை காத்திடு 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 தமிழக மக்களை காத்திடு ஒழிப்போம் ஒழிப்போம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் திறப்போம் திறப்போம் கள்ளு கடைகளை திறப்போம் காத்திடு காத்திடு தமிழக மக்களை காத்திடு ஒழிப்போம் ஒழிப்போம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் ஒழிப்போம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் கள்ளு கடைகள் திறப்போம் திறப்போம் கள்ளு கடைகள் திறப்போம் காத்திடு காத்திடு தமிழக வணிகர்களை காப்பது காத்திடு மது கஞ்சா போதையில் வணிகர்களை தாக்கும் பொருள கும்பலத்தை அரசு பண்ணி காத்திடு காத்திடு வணிகர்களை காத்திடு அறவே கட்டுப்படுத்த வேண்டும். இளைஞர் சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு அடிகோலாக நீங்கள் அஞ்சாவது பாத்தீங்கன்னா மது மற்றும் போதை வன்முறையால் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இழப்பீடு எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அரசு பணத்திலிருந்து மக்களோட வரி பணத்திலிருந்து நாங்க அதை கொடுக்க சொல்லல. நாங்க எந்த மாதிரி கொடுக்க சொல்றோம்னா யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க. கள்ளச்சாராயம் வித்திருக்காங்க அப்படின்னா அந்த கள்ளச்சாராயத்தை விற்றவங்களோட சொத்துக்களை நீங்க ஜப்தி பண்ணுங்க. இதுவரைக்கும் அவங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து செத்தவங்களுக்கு இழப்பீடா கொடுங்க. அதே மாதிரி நான் தமிழ்நாடு வியாபாரி சங்க மாநில பொதுச் செயலாளர் கேசி ராஜா பேசுகிறேன். எங்கள் மாநில தலைவர் வந்து முத்துக்குமாரன் ஆச்சு வந்து கோயில்பட்டியில் அவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்காரு. இது தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்ருக்கு. சென்னையில் வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்திட்ட நடந்துகிட்ருக்கு. மதுரையில் மைக்கேல் ராஜ் தலைமையில் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அது ஒழிக்க முடியல கவர்மெண்ட்டால். அவங்களுக்கு கொடுக்குற 10 லட்சம் வந்து ரொம்ப தப்பான, அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி. கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுக்கு சரி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது சாராயம் குடிக்கிறவங்க. அதனால் அதை வந்து கண்டிப்பாக முதல்ல தடுக்கணும். அதுக்கு பதிலாக கள்ளுக்கடை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணும். அரசாங்கம் ஏற்கனவே கள்ளுக்கடை நடத்தியிருந்தது தான், புதுசு இல்லை, ஏற்கனவே நடத்தியிருந்தது எம்ஜிஆர் அரசாங்கத்தில். அதனால் அதில் வந்து கண்டிப்பாக வந்து கள்ளுக்கடை வந்து திறக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக அரசாங்கமே திறக்கணும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நல்லது தான், உடம்புக்கு நல்லது தான், கெடுதி எதுவும் கிடையாது. கள்ளு திறக்கிறதுனால பனைமரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகும். விவசாயிகளுக்கு இப்போ நல்ல வருமானம் வரும். தமிழ்நாடு அரசுக்கும் வருமானம், விவசாயிகளும் வாழ்வாங்க, அவங்களோட பாதிப்பும் எதுவும் இருக்காது. அதனால் கள்ளுக்கடை திறக்கணுன்றது தான் எங்களுடைய முழுமையான ஆதரவு. கள்ளுக்கடை திறக்கணும். அப்போ தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். அதே மாதிரி படிப்படியாக டாஸ்மார்க்கும் குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கு பதில் மது குடிக்கிறவங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையம் திறந்து அவங்கள வந்து மது குடிக்க விடாமல் எப்படி பண்ணணுன்றதுக்காக அங்கே மறுவாழ்வு மையம் வந்து நிறைய ஆரம்பிங்க. அவங்க வந்து அது குடிக்கணுன்ற அவசியமே இல்லை. குடிக்காமல் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்துருக்காங்க. இல்லை குடிக்கிறது வந்து என்னென்ன தவறு, அதனால் குடும்பம் எவ்வளோ பாதிக்கின்றதை வந்து அரசாங்கம் வந்து அதுக்கான பள்ளிக்கூடம் மாதிரி திறந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க அதுக்கு செலவு பண்ணுங்கள். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவங்க செத்தவங்களுக்குலாம் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு அதுக்கு செலவு பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வாழ வைங்க. இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு டைமில் ஒருத்தர் சொன்னாங்க. இப்போ அங்கே அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இளம் இன்னும் அதிகமாகிட்டே தான் வராங்க. இப்போ கள்ளச்சாராயத்தில் பிறந்த குழந்தையோட வந்து 10 லட்சம் வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பார்க்கறது கஷ்டமான இருக்குது. அதனால் அதை தடுக்கிறதுக்கு வந்து அது வந்து கள்ளு சாராயம் தான் இல்லை, பிராந்தி விஸ்கி குடித்தாலும் எல்லோரும் சாவ தான் செய்கிறாங்க. அதனால் வந்து போதையை தான் அதான் அதோட மோசமானது கஞ்சா, அபின், கொக்ரைன், அது மாதிரி நிறையா. தமிழ்நாடு தான் இந்தியா உலகத்துக்கே மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. அதனால் அது வந்து முழுமையாக அதில் செய்கிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து தெரியாமல் இருக்காது. அவங்கள வந்து முழுமையாக பயங்கரமான தண்டனை கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணோம். அதே மாதிரி ரவுடிங்கெல்லாம் அங்கங்கே
குத்தி கொலை வெட்டு குத்துன்றாங்க. அவங்களெல்லாம் என்கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ரவுடிகளை கொலை பண்ணலன்னா அவங்க பாட்டு கத்திட்டு சுற்றி தான் இருக்காங்க. ஆம்சாங் பெரிய தலைவர், தமிழ்நாட்டு தலைவரை அவரே கொலை பண்ணுறாங்க. சாதாரணமாக வந்து ஒரு 6 பேர் வந்து கொலை பண்ணுறாங்க. அவர் கையில் கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நடக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது. அதனால வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டான ஆளை பிடிங்க. இதில் இது வரைக்கும் சரியான ஆள் பிடிக்கல. இவங்க சம்மந்தப்பட்டமா 6 பேர் தான் வந்திருக்காங்க அன்றைக்கி கொலை செய்கிற இடத்துல. ஆனால் 8 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க தானா வந்து. இதெல்லாம் தவறான யார் கரெக்டாக பண்ணான்றது சிபிஐக்கு கொடுங்க. எல்லாம் உங்களால் முடியலன்னா சிபிஐக்கு எல்லா விசாரணையும் கொடுத்து முழுமையாக எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து இது பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவையில் எங்களது மாநில பொதுச் செயலாளர் கேசி ராஜா அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் முக்கியமான கோரிக்கை. அந்த கள்ளச்சாராய மரணத்தில் ஏற்படும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகைகள் அந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களின் குடும்பத்திலிருந்தும் அவர்களது பணத்திலிருந்தும் அந்த இழப்பீடு தொகைகளை வழங்க வேண்டும். அது மாறாக பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து வழங்கக்கூடாது என்பதும் எங்களது தாழ்மையான கோரிக்கை. அடுத்தபடியாக இன்றைய சினிமா துறையில் நமது புகைப்பட காட்சிகளையும் புகை பிடிக்கும் காட்சிகளையும் மதுபானம் அருந்தும் காட்சிகளையும் முற்றிலுமாக தடை செய்வதன் மூலம் வருங்கால இளைய தலைமுறைகள் கெட்டுப்போவதிலிருந்து காக்க முடியும். எனவே அரசு அதிகாரிகள் அதையும் கவனத்தில் வைத்து அந்த மது பழக்கத்திற்கு முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் எங்கள் பேரவையின் சார்பாக வைத்துக்கொள்கிறோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம், வாழ்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. நன்றி.